காஃபி எடுத்துக்கோங்க. சரிமா. சரோ, இந்த பொம்பளை யாரு? வீட்டு வேலைக்கு சேர்த்திருக்கியோ? என்னப்பா டக்குன்னு இப்படி பேசிட்டீங்க? அந்த மேடத்தோட ரேஞ்ச் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மேடம்னு சொல்ற? அவ்வளவு பெரிய ஆளா இவங்க? ஆமா, இந்தியாவிலேயே டாப் பணக்காரங்க லிஸ்ட்ல இந்த மேடம் தான் 10வது இடத்துல இருக்காங்க, தெரியுமா? என்ன சரோ, அவ்வளவு பெரிய ஆளா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கள போய் காஃபி கொடுக்க சொல்ற? அப்பா, நான் அந்த மேடத்துக்கிட்ட சொன்னேன், நீங்க காஃபி எல்லாம் குடுக்காதுங்க மேடம், உங்க ரேஞ்ச் என்னன்னு. அவங்க தான் பரவாயில்லங்க அப்படின்னு வந்து குடுக்குறாங்க. இதுல இருந்து புரியல, அவங்களுக்கு தன்னடக்கம் ரொம்ப ஜாஸ்திப்பா. சரோ, இவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க? இவங்க நம்ம சொந்தக்காரங்களா? என்னப்பா சொந்தக்காரங்கன்னு இப்படி கேட்டுட்டீங்க? இவங்க தான் என்னோட கோட்டீஸ்வர சம்பந்திப்பா. இவங்க வீட்ல இருந்துதான் என் பையனுக்கு பொண்ணு எடுத்திருக்கேன். அப்படியா? இவ்வளவு வசதியுள்ள இடத்துலயே நீ பொண்ணு எடுத்திருக்க? உன் மகன் கொடுத்து வச்சவன் தான். ஆமா, உன் பையனுக்கு லவ் மேரேஜ் தானே? ஆமாப்பா, இந்த மேடத்தோட பொண்ணதான் விழுந்து விழுந்து லவ் பண்ணா. கட்டுனா இவளதான் கட்டுவேன்னு ஒத்த கால நின்னு அடம் புடிச்சிட்டானே. புடிச்சாலும் உன் பையன் புளியம் கொம்பாதானே பிடிச்சிருக்கான். ஆமாப்பா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சீர்வரிசலாம் 2 லாரி நிறைய வந்துருச்சுப்பா. வைக்கிறதுக்கு இடமே பத்தலன்னா பாத்துக்கோங்களேன். சீர்வரிசை இவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா நகலாம் ரொம்ப போட்டிருப்பாங்க போல இருக்கு. ஆமாப்பா, நகை ஒரு 4 கிலோவா 5 கிலோவா தெரியல. சம்மந்தி நீங்க சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் மறந்துருச்சு. சம்மந்தி 5 பவுன் தானே சம்மந்தி? என்ன சாரோ, உன் சம்மந்தி 5 பவுன் சொல்றாங்க? அதுவாப்பா, இந்த லாரியில கொண்டு சீர்வரிசை எல்லாம் இறக்குனானுங்களே, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 5 பவுன்ல டிப்ஸ் கொடுத்தாங்க மேடம். மாடி, வேலை செஞ்சவங்களுக்கு 5 சவரன் டிப்ஸ்னா அவங்க பொண்ணுக்கு 5 கிலோ போட்டிருப்பாங்க போல இருக்கு. மீதிய கிணத்துலயே கொண்டு போடணும். 7 கிலோ தங்கம், 3 கிலோ வெள்ளி கொடுத்தாவ தெரியுமா? என்ன சாரோ, நீ சொல்றத நம்புற மாதிரியே இல்லையே. இவங்கள பார்த்தாலும் ரொம்ப சிம்பிளா இருக்காங்க, அவங்க பொண்ணை பார்த்தா இதுக்கு மேல சிம்பிளா இருக்கு. என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னப்பா, இது கூடவே உங்களுக்கு தெரியல? அதுக்காக 24 மணி நேரமும் நகைய போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? அவங்க எல்லாம் சிம்பிளிசிட்டியான ஆட்கள்ப்பா. அதுக்காக இவ்வளவு சிம்பிளாவா? கையில காதுல கழுத்துல எதுவுமே இல்ல? எல்லாத்தையும் அவங்க மாளிகை வீட்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்களாம். என்னமா, நகையெல்லாம் அவங்க வீட்ல மறந்து வச்சுட்டு வந்தா எடுக்க முடியாதா? என்ன நீ சொல்ற? அப்பா, அது பெரிய லாக்கராப்பா. அந்த லாக்கர்ல போட்டு லாக் பண்ணி வச்சுட்டாங்களாம். அந்த கீயை எங்க வச்சோன்னு மறந்துட்டாங்களாம். அப்படிதானே சம்பந்தி? மலரு, அப்படி சிரிக்காத. அவங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க. அவங்கள பார்த்து சிரிச்சா அவங்களுக்கு இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்காது? ஆமா ஆமா, கரெக்ட் தான். சரோ, அவங்களுக்கு அவ்வளவு பெரிய மாளிகை வீடு இருக்குல்ல, அதை விட்டுட்டு நம்ம வீட்ல இருக்காங்க, ஏன்? அப்பா, அவங்க அந்த வீட்டு சாவியையும் தொலைச்சிட்டாங்களாப்பா. இப்ப பாத்தீங்கன்னா நகையும் அவங்களால எடுக்க முடியல, சொந்த வீட்டுக்குள்ளேயும் போக முடியல. எதுவுமே அவங்களுக்கு சொந்தமே இல்லைன்னு ஆயிடுச்சுப்பா. ஐயோ, என்ன சொல்ற சரோ, எனக்கு மண்டையே குழம்புது. போது சம்மந்தி, நிறுத்துங்க. கிண்டல் பண்றதுக்கும் ஒரு அளவு இருக்கு. ஒரேடியாத மனச நோகப்படுத்துறீங்க. உங்களுக்கு நான் இந்த வீட்ல இருக்க விருப்பம் இல்லைன்னா சொல்லிருங்க சம்மந்தி, நான் கிளம்பி போயிடுறேன். அதுக்காக இப்படி வரவங்க போறவங்கிட்ட எல்லாம் சொல்லி சொல்லி என்னைய அசிங்கப்படுத்தாதீங்க. என்னால தாங்க முடியல சம்மந்தி. என்னம்மா, என்ன சொல்ற? ஆமாப்பா, நாங்கெல்லாம் ரொம்ப வசதி கிடையாது, ரொம்ப ரொம்ப ஏழைப்பா. நான் இருக்கிறத குடிசை வீடுதான். எனக்கு கணவர் வேற கிடையாது. என் பொண்ணையே 5 பவுன் நகை போட்டுதாப்பா அதுவும் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். என் மருமகன் ஒரேடியா என் மகளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. இல்லனா நான் ஏன் இந்த வீட்ல வந்து மாப்பிள்ளைய எடுக்கணும்? எங்க தகுதிக்கு ஏத்த மாதிரியே நான் மாப்பிள்ளைய பார்த்திருப்பேன் தெரியுமா? பத்தாதுக்கு என் மருமகனும் மகளும் ஒரேடியா நீங்க இங்கேயே இருங்கம்மா, அங்க பாவம் தனியா தானே ஒத்தையில இருந்து கஷ்டப்படுறீங்க, உங்களுக்குன்னு யாருன்னு இருக்கான்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் இங்க இருக்கேன். நானும் இங்க வந்த நாளில இருந்து இப்ப வரலையும் என்னால என்ற வேலை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன், சும்மாவே இருக்க மாட்டேப்பா. சரி, நம்ம சம்மந்தி தானே, பேசினா பேசிட்டு போறாங்கன்னு நானும் பொறுமையா தான் இருந்தேன். எவ்வளவு நாளுதாப்பா நான் இப்படி பொறுமையா இருக்க முடியும்? எனக்கும் மனசு வலிக்குது. அப்பா, இந்த பிச்சைக்காரி நீலி கண்ணீர் வடிக்கிறானே, நீங்க நம்பவே நம்பாதுங்கப்பா. இவ எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? மோவாலையும் எங்க தள்ளிட்டு கமக்கமங்க வந்து செட்டில் ஆயிட்டா. அப்பா, என்னங்க பிள்ளை எதுக்கு அடிக்கிறீங்க? அவ என்ன சின்ன பிள்ளையா அடிக்கிறீங்க? வாய மூடு. முதல் அடி உனக்கு தான் கொடுத்துருக்கேன்னு பாத்துக்க. பிள்ளை என்ன லட்சணமா தானே வளர்த்து வச்சிருக்கா. ஏண்டி, உனக்கு அடுத்தவங்க கஷ்டம் கிண்டலா போச்சு என்ன? ஏன் பையனை அடிக்கிறிய? நான் உண்மையை தானே சொன்னேன். அல்ல உடைச்சிடும் பாத்துக்க. அந்த பிள்ளைய மனசு எவ்வளவுக்குள்ள நீ நோகடிச்சிட்டே இருக்க. நானும் சரி உண்மையில நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ தானே தெரியுது உன் லட்சணம். இன்னொரு வாட்டி இந்த பிள்ளையையும் அவ மொபைலையும் நீ ஏதாவது சொன்ன நடக்கிற கதையை வேற பாத்துக்க.
உன் நிலைமைய நீ யோசித்து பாத்தியா? உன் புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ எங்க போய் நிப்ப? தெருவுல தான் போய் நிப்ப. நினைச்சுக்க. ஏன் எனக்கு என்ன பிள்ளை இல்லையோ? உன் குணத்துக்கு எந்த மருமகா கூட இருப்பா? அவ புருஷனை கூட்டிட்டு தனியா பேர் வாழ்வ. நீயும் உன் தாயும் கடந்து வீட்டுக்குள்ளே கடந்து சாவுங்க. சரி போதுமாடி, இப்ப உனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? நீ நீலி கண்ணீர் வடிச்சு எங்க அப்பாவை நம்ப வச்சு என்னை அடிக்க வச்சுட்டல. நீ எங்க அப்பாவுக்கு பொண்ணுனா ஒரே பொண்ணு நான் தாண்டி. அவ்வளவு பாசமா இருப்பாரு. அவரையே என் மேல வெறுப்பு காட்ட வச்சுட்டல. நீ எடி சாரா, இதையும் உன் அப்பா கிட்ட போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவா. இருடி இரு, எங்க அப்பா இன்னும் கொஞ்ச நாளையில துபாய்க்கு போயிருவாரு. அப்போ நீயும் உன் மகள் இங்க தானே இருப்பீங்க. என்னென்ன பண்றேன்னு பாருங்கடி. அத்தை, மணி 10 ஆகுது. இந்த இட்லி சாப்பிடுங்க அத்தை. சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுங்க. வேண்டாமா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நான் எதுவும் சாப்பிட போறதும் கிடையாது, மாத்திரை போட போறதும் கிடையாது. அக்கா கோவப்படாதுக்கா. இட்லி சாப்பிட்டுட்டு மாத்திரை போடு. அப்போதானக்கா காய்ச்சல் சரியாகும். வேண்டாம் சின்ன பொண்ணு. இப்ப நான் உயிரோட இருந்ததா என்ன பண்ண போறேன்? பெத்த பிள்ளையே அம்மாவை என்னெல்லாம் கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டா. இதுக்கு மேல என்ன இருக்கு சொல்லு? அக்கா ஐஷு பத்தி தான் உனக்கு தெரியலக்கா. அவ தான் கோபக்காரியாச்சே. அவ பேசுனதுலாம் நீ ஒரு பெரிய விஷயமாவே எடுக்காதக்கா. இல்ல சின்ன பொண்ணு, உனக்கே தெரியும் ஐஷுவ 4 வருஷம் கழிச்சு தவமா இருந்து பெத்தெடுத்த பொண்ணு. எவ்வளவு ஆசாசியா வளர்த்த அவளை இப்போ என்னன்னா பெத்த அம்மா என்னைய வில்லியா பாக்குறா. நடுவுல வந்து அந்த சிட்டிக்காரிய பெருசா நினைக்கிறா. அவளை அம்மா ஸ்தானத்துல வச்சிருக்கா. என்ன ஒரு எதிரியா தானே பாக்குறா. அத்தை, நீங்க தப்பா நினைக்காதீங்க அத்தை. ஐஷுக்கு உண்மையிலேயே உங்க மேல பாசம் இருக்குத. பாசம் இல்லாமலையா அவ எந்த பொருள் வாங்கினாலும் உங்ககிட்ட முதல்ல வந்து காட்டுறா. இப்ப சொன்னிய சிவானி, இது கரெக்டான பேச்சு. அவ எதுக்கு வந்து காட்டுறா? அந்த அம்மா தானே பிராண்டட் ஐட்டம் எல்லாம் வாங்குவாங்களாம். வந்து சீட் போடுறதுக்கு காட்டிட்டு இருக்கா. அம்மாவுக்கு நம்ம என்னைக்காவது எந்த பொருளையும் எடுத்து கொடுத்துருப்பாளா? இல்ல வேற சாப்பிடதான் ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாளா? சொல்லு. அத்தை, ஒரு நாள் அத்தையோட பாசத்தை கண்டிப்பா ஐஷு புரிச்சுப்பா. எந்த ஊர்லமா தாய் பாசத்தை சொல்லி சொல்லிதான் புரிய வைக்கணுமா? இதெல்லாம் அவங்களுக்கே தெரிய வேண்டாமா? இல்ல சின்ன பொண்ணு, ஐஷுலாம் இனிமே என் மேல பாசமா இருக்கறதெல்லாம் கஷ்டம்தான். அவதான் என்ன முழுசா வெறுத்துட்டாளே. ஏக்கா எனக்கு என்னமோ ஸ்ரீதேவி மேல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குக்கா. அவ ஏதாவது உனக்கு பில்லி சூனியா வச்சிருப்பாளோ? உனக்கும் ஐஷுக்கும் எந்த வித டச் இருக்க கூடாது. அவ எப்போதுமே உன் மேல வெறுப்பா காட்டணும்னு ஏதாவது செஞ்சிருப்பாளோ? எனக்கு இது மேலலாம் நம்பிக்கை இல்ல சின்ன பொண்ணு. அவ என்னைக்கு கல்யாணம் ஆனாலோ அன்னில இருந்து அவ கையில காசு பொருள் ஆரம்பிச்சது. பணக்கார வாழ்க்கையை அனுபவிக்கிறா. அப்பத்துல இருந்தே அவ முழுசா மாறிட்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஐஷுவே கிடையாது. ஆமாக்கா, நீ சொல்றது சரிதான். இப்ப புரியுதா சின்ன பொண்ணு? ஐஷுவ மாத்துனது எந்த பில்லி சூனியமும் கிடையாது, பணம். ஏக்கா பணம் எத்தனை நாளைக்கு தான்க்கா அவ கூடவே வரப்போகுது. அப்போ தெரியுக்கா உன்னோட அருமை. அதை விடுக்கா. ஏக்கா உனக்கு ஐஷுக்கு பதிலா தான் சிவானி ஒரு மகன் ஒண்ணு கிடைச்சிருக்கால. அப்புறம் ஏக்கா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கரெக்டா சொன்ன சின்ன பொண்ணு. எனக்கு ஐஷு இல்லாத குறைய சிவானி தான் ஒரு மக மாதிரி இருந்து என்கிட்ட எவ்வளவு அன்பா இருக்கா தெரியுமா? பாவக்கா சிவானிய பாரு, அரை மணி நேரமா இட்லிய கையிலே வச்சுட்டு நின்னுட்டு இருக்காக்கா. சாப்பிடுக்கா, அந்த பிள்ளைய பார்க்க பாவமா இருக்கு. சிவானி குடுமா. இந்தாங்க அத்தை. என்ன சித்தி, எங்க அம்மா ஏதோ மூடிட்டு படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு அவங்களுக்கு? ஐயோ, பெத்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. அந்த லட்சணத்துல தான் இருக்காளுங்க அம்மாவும் பொண்ணும். சரி, கொஞ்சம் கொளுத்தி போடுவோம். என்ன ஐஷு, உங்க அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா? நீங்க வேற சித்தி, எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கிற உறவெல்லாம் முடிஞ்சு கரெக்டா ஒரு நாள் ஆச்சு. அடடா, உறவே முடிஞ்சு போச்சா? ஹே சுபா, என்ன ஆட்டம் போட்டடி. கடவுள் இருக்காருடி. என்ன ஐஷு, டக்குனு உறவே இல்லன்ட்ட உங்க அம்மா மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருப்ப? அது உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. அவங்களுக்கு அந்த பூமாரியும் சுபியும் தான் உண்மையான பிள்ளைங்க. நான் எங்கேயோ இருந்து தத்தெடுத்து வந்தவதான் போல. என் மேல எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு தானே விழுறாங்க. ச்சே, இப்படிலாம் பேசாத ஐஷு. என்னதான் இருந்தாலும் அம்மாவை அப்படி தூக்கி எரிஞ்சு பேசலாமா? ஏதோ கோவத்துல பேசிருப்பாங்க. பரவாயில்ல சித்தி, நீங்க எங்க அம்மாவுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. ஆனா எங்க அம்மா இருக்காங்களே, அந்த ஸ்ரீதேவி கூட எல்லாம் அவ்வளவா பேசாத. அவகிட்ட முக்கியமான விஷயத்தெல்லாம் சொல்லவே சொல்லாத. அவ ஊர் ஃபுல்லா பரப்புவா. அவகிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன்னா அதை ஊதி ஊதி பெருசாக்கி ஒண்ணுக்கு ரெண்டா எல்லார்கிட்டயும் சொல்லுவான்னு உங்களை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுவாங்க தெரியுமா? அடி பாவி, உன் பிள்ளைகள் எல்லாம் இப்படிதான் சொல்லி கெடுத்து வைப்பியா? விடு ஐஷு, உங்க அம்மா பேசினா பேசிட்டு போறா. கல்யாணம் ஆன புதுசுல நான் வாங்காத ஏச்சி பேச்சா? அவ என்ன எவ்வளவோ கேவலமாலாம் பேசியிருக்கா. நம்ம என்ன திட்டவா செய்யறோம்? நம்ம பாட்டுக்கு அமைதியா அழுதுகிட்டு போயிருவோம். சப்போஸ் எதிர்த்து 2 கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோயே, உடனே உங்க அப்பா கிட்ட போய் நீலி கண்ணீர் வடிச்சு 1க்கு 2 போட்டு கொடுப்பா. உங்க அப்பா என்ன அடிப்பாரு. இதான உங்க அம்மாவுக்கு வேலையே. கண்டிப்பா எங்க அம்மா செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க சித்தி. அது மட்டும் மாமா, வெக்கத்தை விட்டு சொல்றேன்,
உங்க அப்பா கிட்ட ஒரு 2 வார்த்தை சிரிச்சு பேசிட்டா போதும், உடனே உங்க அம்மா எங்க இருந்தாலும் கூப்பிட்டுருவா. என்னங்க சீக்கிரம் வாங்க, எனக்கு அந்த சாமான வாங்கணும், இந்த சாமான வாங்கணும், இல்லனா கடைக்கு அனுப்பி விட்டுருவா. சரியான பொறாம பிடிச்சவாமா உன் அம்மா. எங்க அம்மாக்கு எவ்வளவு ஒரு கேவலமான புத்தி. ஆனா நீங்க சொல்ற மாதிரி எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பொறாம புத்தி இருக்கதான் செய்யுது. அவங்க செல்ல மக பூமாரியை விட நான் என்னதான் இருந்தாலும் பணக்காரியில, அவங்களுக்கு அதுவே கொஞ்சம் பொறாம தான் நினைக்கிறேன். அதனாலே என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க போல. நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான், ஆனா இன்னொரு விஷயத்திலயும் உங்க அம்மா உன் மேல கொஞ்சம் கோவத்துல இருப்பாங்க. ஏன்னு சொல்லு பார்க்கலாம். ஏன் சித்தி, நீ மட்டும் உங்க அம்மாக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துதான் பாரு, உங்க அம்மா உன்னையே சுத்தி சுத்தி வருவாங்க. ஐஷு உனக்கு என்ன வேணுமா, ஐஷு இத சாப்பிடுறியாமா, அத சாப்பிடுறியாமான்னு உன்கிட்ட கெஞ்சுவாங்க. உங்க அம்மாவுக்கு பணம் தான் முக்கியம், அத நீ புரிஞ்சுக்கிட்டா சரி. கரெக்டா சொன்னீங்க சித்தி. என் புருஷன் கூட இருக்கிற வரைக்கும் எங்க அம்மா என்ன அப்படிதான் விழுந்து விழுந்து கவனிப்பாங்க. இப்போ நான் அவனை விட்டு பிரிஞ்ச உடனே எங்க அம்மா என்ன கண்டுக்க கூட மாட்டாங்க. இப்போ புரியுது எங்க அம்மா என்னை விட பணத்தை தான் நேசிச்சிருக்காங்கன்னு. சரியா சொன்னமா. உன்கிட்ட மட்டும் பழைய மாதிரி நிறைய பணம் இருந்துச்சோ உங்க அம்மா ஐஷு என் செல்லமே என் தெய்வமேன்னு உன் கால்லே விழுந்துருவாங்க. ஆனா நான்லாம் அப்படி இல்ல ஐஷு. காசு இருக்கிறவங்க கிட்டயும் ஒரே மாதிரி தான் பழகுவேன், இல்லாதவங்க கிட்டயும் ஒரே மாதிரி தான் பழகுவேன். அது ஏன் குணம். உங்க குணம் ரொம்ப நல்ல குணம் சித்தி. அதான் நீங்க நல்லா இருக்கீங்க. ஆஹா, இது கரெக்டான நேரம் தான் இப்ப பேச வேண்டியதான். நீ சொன்ன மாதிரி நல்லா இருக்கேன் தான், ஆனா ஒரே ஒரு குறைமா, மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன சித்தி, என்னனாலும் என்கிட்ட சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்லம்மா, திவ்யா படிப்பு விஷயம் தான். அவ மாஸ்டர் டிகிரி பண்ணணும், இன்னும் நல்ல காலேஜா பார்க்கணுமான்னு சொல்லிட்டு இருந்தா. எப்படியும் 1 இருந்து 2 லட்சம் ஆகும்னு சொன்னா. காசுக்கு தான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். உங்க அப்பாவும் பாவம் கடனுக்கு வட்டியை கட்டுவாரா இல்ல 2 குடும்பத்தையும் பாப்பாரா? இருந்தாலும் கேட்டதுக்கு இப்பலாம் முடியாது, அவளை படிக்க வேண்டாம், வேலைக்கு ஏதாச்சும் போக சொல்லுன்னு சொல்றாரு. ஆனா திவ்யாவுக்கு மாஸ்டர் டிகிரி பண்ணணும்னு ஆசையா. அதாமா என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். சித்தி, நீங்க திவ்யா ஆசைப்படுற மாதிரி அவளை நல்லா படிக்க வைங்க சித்தி. படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அவ நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போனாலே உங்களை நல்லா பாத்துப்பா. அதுக்கு தான் காசு இல்லையேமா. சித்தி, அதான் நான் இருக்கேன்ல, நான் காசு தரேன். நீங்க அவளை ஒரு நல்ல காலேஜா பார்த்து செலக்ட் பண்ணி வைக்க சொல்லுங்க. நம்ம சீக்கிரமாவே ஃபீஸ் கட்டி அவளுக்கு ஒரு சீட்டை வாங்கிடுவோம். எப்படிமா, உன்கிட்ட தான் பணம் இல்லையே. பணம் இல்லனா என்ன சித்தி, என்கிட்ட தான் ஜுவல்ஸ் இருக்குல, அதுல ஒரு நகையை தரேன், நீங்க அடகு வச்சு காசு வாங்கிக்கோங்க. ஐயோ, நகையா? வேண்டாமா. இந்த விஷயம் உங்க அம்மாக்கோ இல்ல உன் புருஷனுக்கோ தெரிஞ்சதுனா பெரிய பிரச்சனை ஆயிடுமா. அதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க சித்தி. என்கிட்ட ஏகப்பட்ட ஜுவல்ஸ் இருக்கு, அதுல ஒரு நகையை தூக்கி கொடுத்தா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. சரிம்மா, அப்போ நாளைக்கு உன் நகையை கொடுக்குறியாமா? அடக்க வச்சுக்கிறேன். ஏன்னா சீட்டு காலி ஆயிட்டே இருக்கான், சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நாளைக்கு எதுக்கு சித்தி, இன்னைக்கே எடுத்து கொடுக்குறேன். ஆனா அந்த ரூம்ல தான் எங்க அம்மாவும் சித்தியும் இருக்கிறாங்க. அவங்க போன உடனே நான் உங்களுக்கு நகையை தூக்கி கொடுத்துறேன், சரியா? சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ் ஐஷு. ஐயோ சித்தி, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? நீங்க வேற யாருமா, என்ன பெத்த அம்மா மாதிரி தான். இத கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐஷு. கவலைப்படாதீங்க சித்தி. சரிம்மா. அட லூசு சுபா, கையிலேயே இப்படி ஒரு பணக்கார பொண்ணை வச்சுக்கிட்டு நீ ஏன்டி இவ்ளோ கஷ்டப்படுற? என்ன மாதிரி இப்படி நைஸா பேசி வாங்கினா முடிஞ்சு போச்சு. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் போல. இந்த அறிவெல்லாம் ஸ்ரீதேவிக்கு மட்டும்தான் இருக்கு. ஸ்ரீதேவி, உன் காட்டுல இந்த ஐஷு இருக்கிற வரைக்கும் எப்பவும் மழைதான். என்ன கண்மணி, உண்மையை சொன்னா நம்ம சொந்தத்துக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்ற. அப்போ நம்ம சொந்தக்கார பையன் தான் உன் கர்ப்பத்துக்கு காரணமா? இல்லக்கா, நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா.
ஜோதி, ஃபர்தோஸ் பானு, சந்திர விஜேந்திரன், ரேஷ்மா குமார், ரேச்சல் ஷாரன், சண்முகம், நித்யா, பிரேம்குமார், அர்ச்சனா, நர்மதா, தஸ்னிம், கஸ்தூரி, சமீஹா, சக்தி, அருணாதேவி மாடசாமி, மணி பழனி, ராமராஜன், சுதர், ஜீவி, ஜெனிஃபர், கலைவேணி, ரோசியா, ஆஷிகா, தனுஸ்ரீ, யுகேஷ், ஆர்த்தி, ஜனஸ்ரீ, செல்வி, தங்கராஜ் சங்கீதா, மதிவந்தனி, ராணி, யனோட்டா, ரேணு, நித்யவந்தனி, கவி, மனோ, மணிமொழி, தேன்மொழி, முத்து பானு, ரம்யா, அனு, புனிதா, கணேசன், பிரேமலதா, மோஷிதா, ரேவதி, கே சாய் சஞ்சனா, கே சாய் ஹரித்தியா, ரேணு, ஜெயபாலன், ஜாஸ்மின், ஃபஹீமா, நியாஸ், நிஃப்ரா, கண்மணி, பிருந்தா, ராம். உங்க எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி